சர்வே பவந்து சுகினகான்னு பாடுறாங்கல்ல, நீ பாடுனீங்களா இப்போ? சர்வே சந்து நிராமையா பாருங்க, யோசிச்சு பாருங்க. பயங்கரவாதிகள் சுட்டு கொன்னு 28 பேர் செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு மௌன அஞ்சலி பண்றோம். அந்த மௌன அஞ்சலியில கூட அது நிறைவேறும் போது சர்வே பவந்து சுகினகான்றோம். அந்த சுட்டவனுக்கு சேர்த்தான், அவனுக்கும் சேர்த்துனா சர்வே பவன், அவனும் நல்லா இருக்கட்டும் தான். சர்வே பவன் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அர்த்தம். டெரரிஸ்டுக்கும் சேர்த்து சாமி கும்பிட ஒரே மாதிரி வந்து மாதிரி தானுங்க, அவனும் நல்லா இருக்கிறது. அப்படி இந்த ஆச்சாரியார்கள் அந்தனர்கள் அறவழி நடப்போர் சொல்லலாம், ஆட்சியாளர்கள் அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? வள்ளுவர் கொல்லாமை கொல்லாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்னு சொல்றார். கொல்லாமை கொல்லாமை ஆற்றின், கொல்லாத. ஆனா அதே வள்ளுவர் இளைதாக முள்மரம் கொள்க அப்படிங்கிறார். ஏன்னா அங்கே கொல்லாத என்னாரு வள்ளுவர், இங்கே கொள்கைன்னு சொல்லிருக்கிறாரு. ரெண்டு குழப்பம். அப்படி இல்லை, அது அறத்துப்பால்ல சொன்னது, இது பொருட்பால்ல சொன்னது. அறத்துப்பால் சன்னியாச தர்மம் இல்லற தர்மத்தில் இருக்கிறவங்க சொன்னது, பொருட்பால் மன்னர்களுக்கு சொன்னது, ராஜநீதி. மன்னன் அகிம்சையா இருக்கக்கூடாது, அதர்மத்தை அழிப்பதான் மன்னனுடைய வேலையாக இருக்கணும். அவன் போய் நான் கொல்லாமை கொல்லாமை ஆற்று. அதனாலதான் நம்ம சத்திரிய தர்மமே பாழ்பட்டு போச்சு. சத்திரிய தர்மமே என்ன? மக்களை காப்பாற்றணும்ல, அதான தர்மம். அதுல பாழ்பட்டு அதுல பிரச்சனை வந்ததுனாலதானே நாடே இப்படிதான் வெளிநாட்டு சக்திகளுக்கு அடிமையாச்சு, வெளிநாட்டு படையெடுப்புக்கு அடிமையாச்சு.